ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. நம் பங்காரு அம்மா கிட்ஸ் சேனலில் வணக்கங்கள். இன்றைய நாளில் நம்முடன் அம்மாவோட ஆன்மீகத்தை பற்றி பகிர வந்திருக்கிறார் சக்தி சாவித்ரி வெங்கட்ராயன் அவர்கள். இவர் பங்காரு அம்மாவின் ஈர்க்கப்பட்டதால் குடும்பத்தோட 40 ஆண்டுகள் மேலாக அம்மாவோட ஆலயத்துல தொண்டு செஞ்சுட்டு வராங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இப்போது சென்னை சாலிகாம சக்தி பீடத்தில் தொண்டாற்றி வருகிறார். அம்மாவோட எல்லா தொண்டுகளையும் கலந்துகிட்டு அம்மாவோட அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர். இப்போ வாங்க அவங்கள சந்திக்கலாம். ஓம் சக்தி. சக்தி சக்திமா, உங்களை எல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, இவ்வளவு சின்ன வயசுல நீங்க எல்லாம் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னுட்டு எவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு அந்த வயசுல நான் ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது எனக்கு 25 வயசுக்கு மேல ஆயிடுத்து. நான் கல்யாணம் ஆகி குழந்தைகளோட தான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன். ஆனா இப்போ உங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு தூரம் அம்மாவை பத்தி தெரிஞ்சுண்டு ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுண்டு எல்லாம் எல்லாரையும் பேட்டி கண்டு அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல? இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எங்கிட்ட இருந்தே என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த கேள்வியை கேளுங்க. அதற்கு எனக்கு தெரிந்த பதில அம்மா என்னுள்ளிருந்து எதை உணர்த்துறாங்களோ அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓம் சக்தி. சக்தி, உங்களுக்கு முதல்ல மர்வத்தூர் பத்தி எப்படி தெரியும்? அம்மா கிட்ட உங்களோட முதல் அனுபவம் என்ன சக்தி? ஓம் சக்தி, எனக்கு அம்மாவை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாக்க, நாங்க கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் நாங்க எல்லாரும் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே எனக்கு அந்த ஊர் தான். அப்படி இருக்கும்போது 1981 நாங்க எங்க குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியில போகலான்னு சொல்லி அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும் போது ஒரு மாரியம்மன் கோவில் ஒண்ணு, அந்த மாரியம்மன் கோவில்ல நிறைய பேர் சிவப்பு ஆடை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் மைக்கில பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பொதுவாவே இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். கோவிலுக்கு போறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவுமே. சரி, அப்படி வரும்பொழுது நம்ம சபரிமலைக்கு ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போவாங்க, முருகனுக்கு பச்சை வேஷ்டி கட்டிட்டு போவாங்க, நீல வேஷ்டி கட்டிட்டு போவாங்க. இது என்ன புதுசா சிவப்பு கட்டிட்டு இத்தனை பேர் இருக்காங்களே, என்ன விஷயம் தெரியலையே, சரி பக்கத்துல தான் போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நானு என் கணவர் என் குழந்தைக எல்லாருமே தான் போனோம். அங்க போனாக்க அங்க ஆடல் அரசுன்னு ஒருத்தர் அந்த ஊர்ல பெரிய புலவர், அம்மாட்ட நல்ல ஈடுபாட்டோட அந்த காலத்துல இருந்தவர். அவர் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் பொழுது சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நாங்களும் அது என்னதான் பேசுறாங்க இது என்னன்னுட்டு அப்புறம் அவர் பேசும்போதே நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், இது என்ன சவாடை கட்டியிருக்கீங்களே நீங்கெல்லாம், இதோட தாற்பயம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டேன். அப்போ கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, மேல்மருவத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பங்காரு அடிகளார்னு ஆதிபராசக்தியோட அவதாரமா வந்திருக்காங்க. அதனால அந்த கோவிலை சேர்ந்த இயக்கம் எல்லா ஊர்கள்லயும் மன்றங்கள் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு அந்த மன்றம் ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்னைக்குதான் முதல் இந்த ஊருக்கு மன்றம் வருது. அதனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அது அவர் பேசும்பொழுதெல்லாம் கேட்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு ஆன்மீகம் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருந்ததுனால அவதாரம் சொல்றாங்களே, அவதாரம்னா நம்ம ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இப்படி எல்லாம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். புதுசா ஆதிபராசக்தி அவதாரம்னு சொல்றாங்களே, எப்படியாவது இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம காலத்துல இப்படி ஒரு அவதாரம் ஒண்ணு நடந்திருக்குன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், இதுல என்னன்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால நாங்க அன்னைக்கு போய் அங்க போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட அந்த மன்றத்தை ஆரம்பிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அதாம்மா இந்த மன்றம்ங்கிறது இப்படி அந்த கோவிலோட சேர்ந்தது, இதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, இங்க வாரம் இனிமேல் தொடர்ந்து அடுத்த வாரத்துல இருந்து தொடர்ந்து இங்க வழிபாடுகள் நடக்கும், சமுதாய பணிகள் எல்லாம் அங்க செய்ய சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்க செய்வோம், அந்த வழிபாட்டுல எல்லாரும் கலந்துக்கலாம், நீங்களும் வாங்க, வாரம் அடுத்த வாரம் வாங்க, நீங்க கண்டிப்பா வந்தாக்க நீங்களும் அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுல இருந்துங்க அம்மாவுடைய கருணை தான், என்னுடைய முயற்சிங்கிறது அடுத்த பட்சம்தான். அம்மா கருணையோட தங்கிட்ட சேர்த்துக்கணும்,
தன் இயக்கத்துல ஈடுபடுத்தி தன்னை புரிய வைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணினதுனால அந்த நேரத்துல அங்க கொண்டு போய் சேர்த்து அவருடைய பேச்ச கேட்க வச்சு அடுத்த வாரத்துல இருந்து அந்த மன்றத்துக்கு வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. மன்றத்துல போய் தான் பார்க்கணும் அவங்க என்னதான் பண்றாங்க, என்ன மந்திரம் படிக்கிறாங்க, எப்படியெல்லாம். நான் அதுக்கு முன்னால எல்லாம் லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லகரி அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன் வீட்டுல. சரி இவங்க என்னதான் படிக்கிறாங்க, என்ன மந்திரம் படிக்கிறாங்க, என்னன்னு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் மேல நான் அடுத்த வாரமே அந்த மன்றத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த மன்றத்துக்கு போனதுல இருந்து எனக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு அம்மா பேர்ல. எனக்கு அப்ப ஆரம்பத்திலேயே என்னமோ தெரியல, அம்மாவோட கருணை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அம்மா வேற, கருவறை அம்மா அப்படியெல்லாம் எதுவுமே தோணல. பங்காரம்மா மட்டும்தான் என் கண் முன்னாலே என்னைக்குமே இருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் பங்காரம்மாவை மட்டும்தான் என்னுடைய இஷ்ட தெய்வமும் அவங்கதான், என் குல தெய்வமும் அவங்கதான், எல்லாமே அப்படிதான் நான் நினைச்சு இருக்கேன். அதனால அந்த வித்தியாசங்கள் எல்லாம் எப்பவுமே மனசுல தோணினதே கிடையாது. அப்படிதான் நான் முதல் அந்த மன்றத்துக்குள்ள போய் மன்ற உறுப்பினரான. அதுல இருந்து எனக்கு அம்மா பேர்ல ஒரு ஈடுபாடு ஏற்பட அம்மா வச்சாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. ஓம் சக்தி. சக்தி, உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் தொண்டு அனுபவங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க சக்தி. தொண்டு அப்படின்னா நான் அதான் அந்த மன்றத்துல சேர்ந்த அடுத்த வாரமே என்ன பண்ணாங்க, என் மன்றத்துல ஏன்னா புதுசா ஆரம்பிச்ச மன்றம் இல்லையா, பொறுப்பாளர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல அந்த முதல்ல போன பொழுதே எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த மன்றத்துல பொறுப்பை கொடுத்து வாரம் நீங்க வரணும், வந்திருந்து இந்த வேலைகளை எல்லாம் நீங்க செய்யணும், நம்ம எல்லாரும் இத்தனை மணிக்கு கூடுவோம் அப்படின்லாம் சொல்லி பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை எடுத்துட்டதுனால நாமளும் தவறாது போயிடணும், நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எப்படி யார் இந்த காலத்துல ஒரு ஆன்மீகத்துல நாங்க இத்தனைக்கும் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பிராமின் கம்யூனிட்டி தான். அம்மாவே சொல்லுவாங்க, நீ அதை சொல்லி நீ அப்படிம்பாங்க எப்பவுமே என்ன. அதனால இதை நான் இங்கேயும் சொல்றேன். நாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிலேயே யாரும் நம்மள பெண்கள் அப்படிங்கிறவங்க பக்கத்துல நிக்கலாம் அவ்வளவுதானே தவிர நம்ம எந்த விதமான பூஜைகள்லயோ யாகங்கள்லயோ கலந்துக்கிறதுக்குரிய வாய்ப்பு நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க என்ன நம்ம பாரு, முதல்ல வந்ததுமே நமக்கு ஒரு மன்றத்துல பொறுப்பு கொடுக்கறாங்க, பூஜையை செய்ய சொல்றாங்க, படங்களுக்கு அலங்காரம் பண்ண சொல்றாங்க, நம்ம அந்த மந்திரங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு நம்மள உட்கார வைக்கிறாங்க, அத்தனை வேலையும் செய்ய சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆர்வத்தோட எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன் நான். அதுல நல்ல ஒரு ஈடுபாடும் கிடைச்சது எனக்கு, நல்ல ஒரு மனசுக்கு அமைதியும் கிடைச்சது அது வந்த போதே. அப்போ தொடர்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் வந்ததுனால நான் அந்த மன்றங்களுக்கு நானு வாரம் எப்போ அப்ப செவ்வாடை கட்டிக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த செவ்வாடை தான் இந்த இயக்கத்துக்கு அம்மாவால கொடுக்கப்பட்டது, அதனால இந்த செவ்வாடை கட்டின்னு வந்தாதான் இந்த பூஜை முறைகள் எல்லாமே நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ அந்த செவ்வாடை கட்ட ஆரம்பிச்சேன். அந்த செவ்வாடை கட்டினாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படி பீறிட்டு வருதுங்கிறத நான் உணர்ந்தேன். அதை நானு அந்த செவ்வாடை மூலமா எனக்கு ரொம்ப அனுபவங்கள் கிடைச்சது எனக்கு. அப்போ சரின்னு சொல்லி நான் வாரம் செவ்வாடை கட்டினா அந்த வெள்ளிக்கிழமை காலையில வந்தாலே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். செவ்வாடை கட்டியாச்சுன்னு இன்னைக்கு நமக்கு மன்றத்துக்கு போகணும், மன்றத்துல போய் இன்ன வேலை செய்யணும், இதை பார்க்கணும் நம்ம அப்படிங்கறது காலையில இருந்து மனசுல ஓட ஆரம்பிச்சிடும். சாயங்காலம் தான் மன்றத்துக்கு போக போறோம், ஆனா காலையில இருந்தே அதோட தாக்கம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். எப்ப சாயங்காலம் அதுக்குள்ள நம்ம வீட்டு வேலையை முடிக்கணும், குழந்தைகளை பார்க்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும்னு அந்த ஒரு ஆர்வத்திலேயே இருந்துட்டு அப்படியே அந்த மன்றத்துல இருந்து அந்த மன்றத்திலேயே அந்த மன்ற தலைவர் செவந்தீஸ்வரன் இருந்தாரு. அவர் அவரோட மனைவி சின்ன குழந்தை, அந்த குழந்தைய தூக்கிட்டு அவர் காலையிலேயே வந்துருவாங்க. அவங்க அந்த குழந்தைய தொட்டு கட்டி மன்றத்திலேயே போட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்து முடிச்சு வழிபாடு முடிஞ்சு போகும்போது நாங்களாம் போகும்போது கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடும். அப்படி இருந்த அத்தனை தொண்டுகளையும் ஒரு சின்ன தொண்டு செய்யறது கூட ஆர்வமா இருக்கும். நம்ம ஒரு கோவில்ல எப்படி இவ்வளவு தூரம் நம்மளால செய்ய முடியாது, அது மாரியம்மன் கோவில் அந்த கோவில், அதனால அந்த கோவிலுக்கு சேர்ந்த வேலைகளையும் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படி செய்யும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த மன்றத்துல இருந்து அந்த மன்ற தொண்டுகள் மூலமா தான் எல்லாம் என்னன்னு ஒரு ஆன்மீகம்னா என்னங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. மற்றவங்களோட பழகிறது, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறது. அப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையும் போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப இருந்தது. அதே போல அந்த மன்றத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைவர் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம்
அந்த இத அம்மாவை பத்தி சொல்லுவாங்க. ஏதாவது அம்மா நடத்தின அற்புதங்கள், அம்மா வந்து ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போனா அதை பத்தி அதெல்லாம் வந்து வாரம் சொல்லுவாங்க. அது கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரி, இந்த வாரம் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன சொல்ல போறாரு, யாருக்கு அம்மா என்ன அற்புதங்கள் பண்ணினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரமே குழந்தைகளையும் சேர்த்து கூட்டின்னு போயிடுவேன் மன்றத்துக்கு. ஏன்னா அவங்களை விட்டுட்டு போனா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வரணுங்கிற காரணத்தினால சின்ன பசங்களா இருந்தாலும் என் பொண்ணு பையன் அவங்களே இல்லாம கூட கூட்டின்னு போயிடுவேன். கூட்டின்னு போயிட்டு அப்படி போயிட்டு இருந்த போது அதுக்கப்புறம் வந்து மன்றத்துல இருந்து நமக்கு வந்து மாவட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. மாவட்ட பொறுப்புல இருந்தேன் நான். மாவட்ட உபதலைவியா இருந்துட்டு இருந்தேன். மாவட்ட பொறுப்பு பார்க்கும்பொழுதே வேள்வி குழு செயலாளராகவும் இருந்துட்டு இருந்தேன் நான். வேள்வி குழு செயலாளரா இருந்து வேள்விகளை எல்லாம் கத்துண்டு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க சொல்லுங்க? இன்னைக்கு அம்மா தானே நமக்கு இது அத்தனையும் நம்மளை கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்திருக்காங்க. வேற யார், இத்தனை குருமார்கள் யார் வந்து நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு பழக்கி கொடுத்தாங்க? அப்படிப்பட்ட அந்த வேள்விக்கும் போவேன். வேள்வி எல்லா இடங்களுக்கும் வேள்விக்கெல்லாம் போய் வேள்வி தொண்டுகளை எல்லாம் செய்ய பழகிண்டு வேள்வி தொண்டுகளை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சக்தி பீடங்கள்ல பொறுப்பு கொடுத்தாங்க. சக்தி பீடங்களுடைய தொண்டுகளையும் செஞ்சு இப்படி அம்மா கிட்ட அந்த தொண்டு மூலமா தொண்டுனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுண்டு அந்த தொண்டின் மேல உள்ள ஆர்வத்தினால நம்ம வந்து அம்மாட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம அம்மாவை நெருங்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய எனக்கு கிடைச்சது. அந்த மன்றத்து மூலமாவும் சக்தி பீடங்கள் மூலமாவும் வேள்வி குழுங்கிறத எத்தனை வீடுகளுக்கு போய் நம்ம வேள்வி செய்ய வேண்டி இருக்கு. எல்லா வேள்வியும் நம்ம கூட்டின்னு போய் எல்லாத்தையும் பழக்கி கொடுத்தாங்க. இன்று எல்லா வேள்வி நான் எனக்கு தெரிஞ்சு நான் அநேகமா எல்லா வேள்வியிலையும் பங்கு பெற்று நடத்தியிருக்கேன் நான். அந்த அம்மாவோட அருளால நம்ம இது பண்ணி அம்மாவும் அதை பல முறை சொல்லி இருக்காங்க. ஓம் சக்திமா. ஓம் சக்தி. சக்தி, நீங்க பங்காரு அம்மா முன்னாடியே பாடிய அனுபவம் இருக்கா? உங்க தொண்டை பத்தி அம்மா என்ன சொல்லிருக்காங்க? ஓம் சக்திமா. பங்காரு அம்மா முன்னால நேரடியா அம்மா முன்னால நான் பாடினது இல்லை. ஆனா வந்து கோயம்புத்தூர்ல வந்து பங்காரு அம்மா இசைக்குழுன்னுட்டு ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தோம். அப்ப அதுல வந்து நானு பாடியிருக்கேன். அப்போ மன்றங்கள்ல எல்லாம் போய் பாட்டு பாடுவோம். நாங்க இந்த மாதிரி நிறைய கச்சேரி மாதிரி எல்லாம் செய்வோம். அதுல போய் நானு மன்றங்கள்ல எல்லாம் பாட்டு பாடி அது மூலமா அம்மா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானு என் பாட்டை அம்மா கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முறை அம்மா முன்னால பாடலைனாலும் திருமதி அம்மா முன்னால பாடின அனுபவம் ஒண்ணு எனக்கு இருக்கு. அத சொல்றேன் நான் இப்போ உங்களுக்கு. அதாவது கோவை மாவட்டத்துல அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 20-25 வருஷம் முன்னால நடந்ததுதான் இது. அப்போ வந்து ஒவ்வொரு ஊர்கள்லயும் மாலை போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல மாலை போட்டு வைக்கிறதுக்கு அம்மா குடும்பத்துல இருந்து யாராவது எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது எங்க ஊருக்கு வந்து திருமதி அம்மா வந்தாங்க. அந்த வருஷம் வந்து என்ன பண்ணாங்க, ஆலயத்திலேயே மாலை போடுறதுக்கு முன்னால ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒண்ணு சுதா ரகுநாதன் வந்து பாடினதா ஞாபகம் எனக்கு ஆலயத்துல. அப்ப அது பாடி அதுக்கப்புறம் அந்த விழாவை ஆரம்பிச்சாங்க. அப்ப அதே போல நம்ம ஊர்லயும் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமதி அம்மா வந்த போது என்ன பண்ணாங்க, மூலமந்திரம் சொல்லிட்டு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி பாடுறதுக்கு உண்டான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அந்த மாவட்ட பொறுப்பாளர் தலைவி அவங்க. அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் அம்மா பேர்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன். நான் குரு அம்மா பேர்ல ஒரு பாட்டு பாடினேன். திருமதி அம்மா அதை கேட்டுட்டு திருமதி அம்மா சொன்னாங்க, சாவித்திரி நீ என்ன வேள்விதான் செய்வேன்னு நினைச்சேன், நீ பாட்டு கூட பாடுறிய அம்மா பேர்ல இவ்வளவு நல்லா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு எனக்கு அது கிடைச்சது. இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு அம்மா முன்னால பாடினதுக்கு கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க கேட்டபடி அம்மா தொண்டை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல வந்து நான் மன்றத்துல சேர்ந்து மருவத்தூருக்கு வர வாய்ப்பு கிடைச்ச போது மருவத்தூருக்கு வந்தேன். அந்த 81-82 காலகட்டத்துல அப்படி வரும் பொழுது அப்ப என்னன்னாக்கா மாசத்துல கடைசி வியாழக்கிழமை வந்து அம்மா மகளிருக்கு மட்டும் அருள்வாக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு கேட்கற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்போ அம்மா சொன்னாங்க, பாத்தியா எங்கேயோ இருந்த ஒன்ன என்னை யாருன்னே தெரியாத உன்னை எப்படி இழுத்துன்னு வந்தேன் பாத்தியா இங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது எனக்கு. அப்போ அம்மா சொன்னாங்க, நீ வந்து தொடர்ந்து வா, ஆலயத்துக்கும் வா, மன்றத்துக்கு போய் தொண்டு செய்ய, நீ உன்னால முடிஞ்ச தொண்டுகளை எல்லாம் செஞ்சுட்டே வா, மன்றம் வளர வளர உன்னுடைய உலகியல் வாழ்க்கையும் உன் குடும்ப வாழ்க்கையும் நான் உயர்த்தி தரேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க.
அதை இன்று வரை அம்மா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப பாருங்க, இதுவே எனக்கு ஒரு பெரிய உயர்வு தானே. இத்தனை மக்கள் இருக்கும் பொழுது இந்த கிட்ஸ் சேனல்ல என்ன நீங்க கூப்பிட்டு என்ன இவ்வளவு தூரம் ஆன்மீகத்தை பத்தி சொல்ல வச்சு உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இத்தனை பண்ணின அம்மா, இது எனக்கு ஒரு ஆன்மீகத்துல ஒரு உயர்வு தானேம்மா. இப்படித்தான் அம்மா என்ன ஒவ்வொரு நிலையிலையும் உயர்த்தி 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 இன்றைய நான் என்னுடைய வாழ்க்கை அம்மாவால தான் இருக்கிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்தி, பங்காரம்மா உங்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அற்புதம் எங்க கூட ஷேர் பண்ணுங்க சக்தி. அம்மா செஞ்ச அற்புதம்னு சொன்னா எதை சொல்றது எதை சொல்லாம இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மா எத்தனையோ அற்புதங்கள் எனக்கு மட்டும் இல்ல, செவ்வாடை கட்டின ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அம்மா அற்புதம் செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் தன்னை ஈர்த்து நம்மள ருசிய காமிச்சு நம்மளை ஈர்த்து கொண்டு வச்சிருக்காங்க. அப்படி எனக்கும் அம்மா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அது கூட முழுமையா சொல்லணும்னாக்க நமக்கு பல நேரம் எடுக்கும். அதனால நான் அதோடைய குறிப்புகளை மட்டும் சொல்றேன். முதல் நான் அம்மா செஞ்ச அற்புதம்னு நினைக்கிறது என்னன்னு கேட்டா, என் கணவரையும் அம்மா இயக்கத்துக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்துல 2 பேரு, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பாதையில சென்றாதான் அந்த குடும்பத்தையும் சரியா நம்ம வழி நடத்தின்னு போக முடியும். நம்ம எந்த காரியங்கள் எடுத்தாலும் முழுமையா செய்ய முடியும். ஆனா முதல்ல நான் இயக்கத்துக்கு வந்த போது அவரு இயக்கத்துக்கு வரல. ஆனா நானு குழந்தைகள்லாம் இருமுடியெல்லாம் போட்டு வந்தோம். அப்போ முதல்ல சித்ரா பௌர்ணமி இருமுடி இருந்தது. அதுக்கப்புறம் ஆடிப்பூர இருமுடி, தைப்பூசம், அப்படி 3 இருமுடி வருஷத்துக்கு அந்த வருஷம் எல்லாம். அப்போ அந்த சித்ரா பௌர்ணமி இருமுடிக்கு நானும் குழந்தைகளும் எல்லாம் மாலை போட்டு வந்திருந்தோம். அப்போ அவர் வரல. ஏன்னா அந்த இருமுடி போட்டுன்னு போறது அந்த மாதிரி பழக்கங்கள் இல்ல, தெரியல, அதனால வரல. ஆனா அவரு சேர்ந்து வந்தாதான் முழுமையா என்னால வீட்டை விட்டுட்டு, ஏன்னா மாமனார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் எங்க குடும்பம். அதனால நம்ம அவர் இல்லாம தனியா போறதுங்கிறது தொடர்ந்து போக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அந்த சமயத்துல ஒரு முறை அவருக்கு ஏதோ ஒரு உடல் உபாதைகளை கொடுத்து, அந்த சமயம் மாலை போட்டுக்க வேண்டிய சமயம், உடல் உபாதையை கொடுத்து இரவு முழுக்க தூங்க விடாம அம்மா ஏதோ ஒரு சங்கடங்களை கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டு அவருக்கு அப்பதான் தோணுது, நாளைக்கு நாங்க எல்லாரும் மாலை போட்டுக்க போறோம். இவரு வெடிய தூங்கல, ஏதோ ஒரு சங்கடங்கள்ல இருந்தாரு. அப்போ அவரே என்ன பண்ணிட்டாரு, சரி நாளைக்கு நானும் உங்களோட மாலை போட்டு வரேன் நானு அப்படின்னு சொல்லி போய் நாளைக்கு நான் மாலை போட்டுக்கிறேன்மான்னு அம்மாட்ட போய் சாமி ரூம்ல போய் வேண்டிக்கிட்டாரு. அப்போ மாலை போட்டு வந்தாரு. மாலை போட்டு வந்ததுதான் காரணம். அம்மா அவரை தன்பால் ஆட்கொண்டு இன்று வரை, இந்த நிமிடம் வரை அவர், நாங்க 81ன்னா இன்னைக்கு 44 வருஷம் ஆச்சு. இதுவரை எங்க குடும்பத்துல யாரும் ஒரு மாலைய கூட தவற விட அம்மா விட்டதே இல்லை. அது அம்மாவுடைய கருணை மட்டும்தான், எங்களுடைய முயற்சி கிடையாது. அம்மா மட்டும்தான் அதை தொடர்ந்து எங்களை செய்ய வச்சு, ஆலய விழாக்கள்ல நான் பங்கு பெற வச்சு, ஆலய விழால தொண்டு செய்ய வச்சு, அவருக்கும் அந்த அனுபவங்களை கொடுத்து இன்று அவரு முழு செவ்வாடையில இருக்கார். எப்போ நான் கூட ஆலயத்துக்கு போகும் பொழுது, மன்றங்களுக்கு போகும் பொழுது, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இப்படி நாட்கள்ல செவ்வாடை அணிந்து ஏதாவது குடும்ப விசேஷங்கள்னா கூட நான் வேற விதமா கலர் புடவையெல்லாம் கட்டிக்கிறேன். ஆனா அவர் 10 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. அவர் முழு செவ்வாடையில தான் 24 மணி நேரமும் அம்மா இருக்க வச்சிருக்காங்க. அது அம்மாவுடைய கருணை. அதனால அது முதல் ஒரு அற்புதம். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் என்னால முழுமையா இன்னைய வரைக்கும் இந்த இயக்கத்துல இருக்க முடியுது. அப்படின்னாக்க எனக்கு குடும்பத்துல அவரோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைச்சதுனால. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா குழந்தைகளை கல்வியில உயர்த்தினாங்க. எங்க குடும்பத்திலேயே முதல் எங்க பொண்ணுதான் இன்ஜினியரிங் படிச்சா. அவளை படிக்க வச்சு, அதுக்கப்புறம் பையனும் படிச்சான். கல்வியில உயர்த்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஒரு முறை காது வலி சரியாகல. டாக்டர் +2 படிக்கிற சமயம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உடனடியா.
நாங்க மாலை போட்டு போற சமயம், அதனால கோவிலுக்கு போயிட்டு வந்து சொல்றோம். டாக்டர் திட்டுறாரு, நீ என்ன டாக்டர், நான் டாக்டரா நீ டாக்டரா, நீ ஒன்னு இஷ்டத்துக்கு சொல்ற அப்படின்னு. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தா என்ன, நம்ம அம்மாட்ட போயிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் வந்து திட்டினா திட்டத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மருவத்தூர் போயிட்டோம். இருமுடி செலுத்தியாச்சு. அம்மாவை பார்த்து பாத பூஜை பண்ணும்போது அம்மாட்ட சொல்றேன் நானு, இந்த மாதிரி பிரச்சனை, டாக்டர் இப்படி சொல்றாங்க அம்மான்னு. அம்மா மௌனம்தான். அம்மா அப்போ சொன்ன பார்த்துட்டு நான் பாத்துக்கிறேன். நாங்க அந்த நிமிஷத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அவனுக்கு அந்த காது பிரச்சனையே இல்லை. அந்த அந்த நிமிஷமே அது வந்து மாலை போட்டு போயான சமயமே உடனேயே அது சரியா போச்சு. அதே போல வந்து ஒரு முறை வந்து அம்மா கேட்டாங்க, பாப்பா நல்லா இருக்காங்களா, சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா பாரு, நம்ம குழந்தைகளையெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து இவளை கூட எப்படி இருக்கேன்னுட்டு கேக்குறாங்களே, அந்த அளவுக்கு அம்மாட்ட நம்ம வந்து அம்மா மனசுல இருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஆனா அம்மா கேட்டு 2 நாள்ல, அப்ப நான் சொல்றேன் நல்லா இருக்காங்க அம்மா, நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி. 2 நாள்ல பார்த்தா அவளுக்கு சிவியர் பேக் பெயின் வந்துருது. சிவியர் பேக் பெயின் வந்தது என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் தோணித்து, பத்தியா நமக்கு இது வரப்போறது, ஆனாலும் என்னுடைய பார்வை உங்க மேல இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம்னு அம்மா சொன்னதா நம்ம மனசுல பட்டு உடனே அம்மாட்ட, அப்பெல்லாம் வந்து அம்மாட்ட அடிக்கடி போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பும் கிடைச்சது. அம்மாட்ட பார்த்து பேசுறதுக்கு, நமக்கு அருள்வாக்கு கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட்டு நழுவி போயிடுத்து எல்லாமே. அப்ப போய் கேட்கும் பொழுது அம்மா அதுக்குரிய மருந்த சொல்லி உடனடியா அதை தீர்த்து வச்சாங்க. அப்பதான் தோணித்து, பத்தியா நம்மள அம்மா எவ்வளவு தூரம் கவனிக்கிறாங்க. வரப்போற வியாதிய முன்கூட்டியே தெரிஞ்சு என் பார்வையில தான் நீங்க இருக்கீங்கிறதுக்கோசரம் அம்மா அந்த ஒரு வார்த்தையை கேட்டதா நாங்க உணர்ந்தோம். அதே போல வந்து ஒரு முறை ஒரு பில்லி சூனியக்காரங்க வந்து எங்க தாக்கறதுக்கு வந்துட்டாங்க வீட்டுல. அப்போ அதுல இருந்து அம்மா வந்து எங்களை விடுவிச்சு காப்பாத்தினாங்க. அம்மா அதான் அதை உணர்த்தி, இது வேண்டாம், இந்த தொடர்பு வேண்டாம், இவனை வெளியில அனுப்புங்கிறத சொல்லி அம்மா அதை வெளியில அனுப்பிச்சு அதுல இருந்து காப்பாத்தி விட்டாங்க. அப்புறம் எங்க மாமனாருக்கு வந்து அவருக்கு அப்பவே 85 வயசு பக்கம் ஆயிடுது. ஆனா அவருக்கு எந்த விதமான உடல் நோயும் கிடையாது. இந்த சுகரோ பிரஷரோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருக்கு கால்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லாததுனால அடிக்கடி கால்ல வந்து இந்த புண்ணு மாதிரி ஆகி இதெல்லாம் கோத்துண்டு ரொம்ப மோசமா போயிடுது. அப்போ டாக்டர் இப்படிதான் வந்து உடனடியா காலை வந்து தொடையோட எடுக்கணும், அது ரொம்ப பொறையோடி போயிடுது, அதனால இனிமே வந்து காலை வச்சிருந்தேன்னா ரொம்பவே உங்களுக்கு டேஞ்சரா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் எப்படி நம்ம உடனடியா கால் எடுன்னு சொன்னா நம்ம எப்படி அதுக்கு இது பண்றது? சரி, உடனே மருவத்தூருக்கு அன்னைக்கு நைட்டே பரப்பிட்டு அம்மாட்ட வந்து கேட்ட பொழுது அம்மா என்ன சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், நீ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டின்னு போக வேண்டாம், நீ 1 வாரத்துக்கு நீயே பாத்துக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வா, நான் மருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது என்னடா, அப்புறம் அம்மா சொன்னா நம்ம செய்யத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு நானும் எங்க அம்மா வயசானவங்க அவங்க இருந்தாங்க கூட, அப்புறம் நானும் வந்து கூட வந்து எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணி 1 வாரம் தாட்டிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் அம்மாவை போய் பார்க்க போனோம். அப்ப அம்மா வந்து ஒரு எளிமையான மருத்துவம் தான், அது ஒரு மருந்துன்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கூட, ஆனா அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மருந்துங்கிறது அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அத வந்து சொன்னாங்க, அத வந்து செஞ்சோம், எங்க மாமனாருக்கு செஞ்சோம். அந்த மருந்து என்ன அப்படின்னாக்க, அரிசி கழநீரை களைஞ்சுட்டு அதுல புளிய போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு கை சூடு பொறுக்கிற வரைக்கும் ஆற வச்சு அதை வச்சு காலில் ஊத்தி கழுவி விடுன்னு சொன்னாங்க. அத செஞ்சோம் சக்தி. இன்னைக்கு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்களான்னு தெரியல, ஆனா நேர்ல பார்த்தா எங்க எல்லாருக்கும் தெரியும். 3 நாள்ல கால் பட்டு போல அவ்வளவு ஒரு அந்த இடத்துல புண்ணு இருந்த ஒரு அடையாளம் கூட இல்லாம சரியா போச்சு. அது என் மாமனாருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். கடைசியில தான் இறக்கும் தருவாயில வரைக்கும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, என் கணவரை பார்த்து சொல்ல, உங்க அடிகளார கேட்டு என் காலை நீ வெட்டாம இருந்தியே, அதுவே போருமப்பா, உனக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அந்த வயசானவருக்கு அந்த காலே எடுக்க வேண்டிய நேரத்துல ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன மருந்து, அது அம்மாவாயால வந்ததுனால அது மருந்து உடனடியா ஒரு 3 நாள்னா பாத்துக்கங்களேன், மாச கணக்குல கஷ்டப்பட்ட நாங்க இந்த 3 நாள்ல அவருக்கு அப்படி சரியாக்கி அப்படி அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. இது போல அம்மா வந்து செஞ்ச
அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல சக்தி, எவ்வளவோ இருக்கு. ஆனா அத்தனையும் நம்ம சொல்லணும்னா ஒரு நாள்ல எப்படி முடியும்? அம்மா நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்களே, எப்படி ஒரு நாள்ல அதை அடக்கிட முடியுமா நம்மளால? அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட அற்புதங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா பத்தி நீங்க அருமையா சொன்னீங்க. அம்மா உங்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருக்காங்க. அதுல அம்மா செஞ்ச சில அற்புதத்தை எங்க கூட செம்மையா பகிர்ந்துக்கிட்டீங்க சக்தி. நீங்க அம்மா சொன்ன மருந்தையும் எங்களுக்கு சொன்னதுனால ரொம்ப நன்றி சக்தி. அம்மா உங்களுக்கு தாயா, குருவா, மருத்துவரா, எல்லா விதமும் அம்மா உங்களுக்கு துணையா நின்று இருக்காங்க சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. உண்மை, அது மிகவும் உண்மை. அம்மா எனக்கு எல்லா விதத்திலையும் தாயா இருந்திருக்கா, குருவா இருந்திருக்கா, தெய்வமா இருந்திருக்கா. என் குல தெய்வமும் அவதான். எல்லாமே அவளைத்தான் நம்பி இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அம்மா பக்க பலமா எங்களுக்கு கூட இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கு என் குழந்தைகள், என்னை விட என் பையன் பொண்ணு அவங்க எல்லாம் இன்னும் அம்மாட்ட பக்தி ஜாஸ்தி. ஏன்னா அவங்கள நான் சின்ன வயசுல இருந்தே மன்றத்துக்கு கூட்டின்னு போய் பழக்கினேன் இல்லையா. அந்த மன்றத்துக்கு போனதுனால அவங்களுக்கு அம்மா பேர்ல அந்த வயசுல இருந்தே பக்தி வருது. இப்ப உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓம் சக்தி சக்தி. எங்கள மாதிரி குழந்தைகளுக்கும் இது போன்ற அம்மாவின் அனுபவங்கள் கிடைக்க என்ன செய்யலாம்? நல்ல ஒரு கேள்விதான். நீங்க குழந்தைகள்லாம் இப்ப ஏற்கனவே நீங்க எல்லாம் அம்மாவை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட நம்ம முழுமையா அம்மாட்ட ஈடுபடணும் அப்படின்னாக்க அதுக்கு அம்மா வகுத்து தந்த வழி நமக்கு மன்றம் தான். ஏன் அப்படின்னாக்க மன்றம், அம்மா சொல்லுவாங்க என்னுடைய துணை ஆலயங்கள் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மன்றம் தான் நம்ம இயக்கத்தோட, ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தோட உயிர் நாடியே மன்றம் தான். எந்த ஊரை வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த ஊர்லயும் ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை போட்டாவது ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம்னுட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த மன்றம் தான் நமக்கு உயிர். அதனால நீங்க எல்லாரும் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் தவறாது அந்த மன்றத்துக்கு போகணும். உங்களுக்கு அருகில எந்த மன்றம் இருக்கோ அந்த மன்றத்துக்கு போகணும், வழிபாட்டுல கலந்துக்கணும். அந்த வழிபாட்டுல கலந்துக்கும் பொழுது அங்க போய் சின்ன சின்ன தொண்டுகளை அவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல செய்யறோமோ செய்யலையோ, ஆனா அங்க போய் செய்யும் பொழுது நமக்கு அந்த பழக்கம் வரும். ஒரு மன்றத்தை சுத்தம் பண்றது, ஒரு பாத்திரங்களை கழுவி கொடுக்கறது, ஒரு படத்தை தொடச்சு பொட்டு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறது, மந்திரம் படிக்கிறதுக்கு இப்ப படிக்கிற குழந்தைங்க தான் நீங்க எல்லாரும் இல்லையா. அதனால மந்திரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்ச குழந்தைங்க தானே. அதனால தமிழ் மந்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி தொண்டுகளை நீங்க மன்றத்திற்கு போனாதான் தெரியும், கத்துக்க முடியும் நம்ம. அப்ப மன்றத்துல இருந்து நம்ம அதை பழகிக்கும் பொழுது நாலாவட்டத்துல நமக்கு வேள்வி கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆலயத்துல தொண்டு செய்யற வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப நம்ம ஆன்மீகத்துல இன்னும் கொஞ்சம் அம்மாட்ட நல்ல முறையில நம்ம நெருங்கி வரலாம். அப்படி நம்ம நெருங்கி வரும்பொழுது அம்மா நம்மளை இருக்க பிடிச்சுப்பாங்க. நம்ம குழந்தைகளாகிய நீங்க குழந்தைகளை கண்டாதான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த குழந்தைகள் ஆன்மீகத்துக்கு வராங்க அப்படின்னாக்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதனால உங்களை எல்லாம் நல்ல பாதையில வழி நடத்தி செல்லுவாங்க. அதற்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க எப்பவும் சக்தி ஒளிய கையில வச்சுக்கணும். சக்தி ஒளி தான் அம்மா சொல்லுவாங்க, சக்தி ஒளி இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால அந்த சக்தி ஒளிய நீங்க எப்பவும் உங்க ஸ்கூல் பேக்ல சக்தி ஒளிய கையில வச்சுக்கோங்க. அது அம்மா நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி. அது போல வெறுமனே சக்தி ஒளிய பைக்குள்ள வச்சுட்டா மட்டும் போராது. நாம தினசரி நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் நம்ம சாப்பிடுறத நிறுத்துறோமா, குளிக்கிறத நிறுத்துறோமா, இல்ல டிவி பாக்குறத நிறுத்துறோமா, தூங்குறத நிறுத்துறோமா? இல்லையா. எல்லாத்துக்கும் நம்ம எப்படியோ அதற்கு உரிய நேரம் ஒதுக்குறோம் இல்லையா. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அம்மாவுடைய சக்தி ஒளி எடுத்து தினம் ஒரு அருள்வாக்க படிங்க. முதல்ல அருள்வாக்க படிச்சு ஒவ்வொரு நாள் படிக்கும் பொழுதும் அந்த அருள்வாக்குக்கு புதுசா நமக்கு அர்த்தம் தெரியும். முதல் நாள் படிக்கும் பொழுது இது இப்படி அப்படின்னு தோணும், அடுத்த நாள் படிக்கும் போது அது வேற மாதிரி தோணும். அப்படி நமக்கு அந்த அருள்வாக்குகளை படிச்சு அம்மாவுடைய அற்புதங்கள் எல்லாம் அதுல நிறைய வருது. அதெல்லாம் படிச்சீங்கன்னு வைங்க, கதை படிக்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் ஏற்படும்.
அந்த சக்தி ஒளியை படிக்க படிக்க நம்மளுடைய பாடங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு திறமை கிடைக்கும். அப்ப நம்மளுடைய பாடங்களை படிக்க படிக்க நமக்கு அது மனசுல நிக்கிறதுக்கு அம்மா துணை புரிவாங்க. நம்ம படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். அப்படிதான் நாங்க எங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனோம். மன்றத்துக்கு கூட்டின்னு போய் சக்தி ஒளிகளை எல்லாம் படிக்க சொல்லி, மந்திரம் படிக்க சொல்லி அப்படியெல்லாம் பழக்கினதுனால இன்று அவங்க அவங்க குழந்தைகளை இப்ப அந்த பாதையில வளர்த்து கொண்டு போறாங்க. இப்ப என் பேரன் பேத்திகளை எல்லாம் அவங்க அந்த பாதையில வளர்த்தின்னு போறாங்க. ரெண்டாவது, நம்ம இந்த மாதிரி ஆன்மீக இயக்கத்துல சேர்ந்து ஒரு ஆன்மீகமா வளரும் பொழுது நமக்கு எந்த விதமான தவறும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அம்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம நல்ல பாதையில நம்மளை வழி நடத்தி செல்லுவாங்க. நாம அறியாமல் செய்ய தவறு இருந்தாலும் கூட நம்மளை தடுத்தாட்கொண்டு அதுல இருந்து அம்மா நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவாங்க. அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா, வாரத்துக்கு ஒரு நாள் உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த மன்றம் இருக்கோ அங்க போய் அந்த வழிபாட்டுல கலந்துக்கங்க. அந்த வழிபாட்டுல கலந்துட்டு உங்க கூட படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் போனேன், மன்றத்துக்கு போனேன், இல்ல இந்த வாரம் நான் சக்தி ஒளியில படிச்சேன், இன்னது போட்டிருக்காங்க, இப்படி செஞ்சிருக்காங்க, பங்காரம்மா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க பாரு, நீங்களும் கூட இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கும் நான் வேணும்னா புக்கு கொண்டு தரேன், படிச்சுட்டு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் படிக்க வச்சு, ஏதோ 10 பேர்கிட்ட சொன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் காது கொடுத்து கேட்பாங்க. ஒருத்தர் அதை புரிஞ்சுட்டாங்கன்னா, ஒருத்தர் அம்மாட்ட வந்தா அந்த ஒருத்தரை கூட்டின்னு வந்ததுக்குரிய பலனை அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் செய்ய வேண்டியது, மன்றத்துக்கு போகணும், சக்தி ஒளி படிக்கணும். இது ரெண்டும் தான் முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு. மிகவும் அற்புதமாக விளக்கினீங்க சக்தி. நன்றி. ஓம் சக்தி சக்தி, இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளை எப்படி ஆன்மீகத்துல ஈடுபடுத்துறது சக்தி? நான் எப்படி என் குழந்தைகளை எல்லாம் ஈடுபடுத்தினேங்கிறத சொல்றேன். அதுபடி பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை வளர்த்தாங்கனாக்க சரியான பாதையில அந்த குழந்தைகளும் வளருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அதான் இப்போ குழந்தைகளை மன்றத்துக்கு போன்னு சொல்ற மாதிரி வீட்டுல இருக்கிற பெரியவங்க வாரம் வழிபாட்டுல போய் கலந்துக்கணும். வழிபாட்டுக்கு போகும் பொழுது அந்த குழந்தைகள் வந்தா நம்மளை தொந்தரவு செய்வாங்கன்னு நினைச்சு விட்டுட்டு போக கூடாது. அந்த குழந்தைகளையும் கூடவே கூட்டின்னு போகணும், நம்ம மன்றங்களுக்கு கூட்டின்னு போய். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வயசாயிடுத்து, அடுத்து வர ஜெனரேஷன் அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும், அம்மா மன்றத்தை நடத்தணும் அப்படின்னா இளைஞர்களை தான் வர வைக்கணும். அந்த இளைஞர்களை நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளை கூட்டின்னு போய் பழக்கணும். நம்ம மன்றங்களுக்கு கூட்டின்னு போய் மன்றம்னா என்ன, அம்மானா என்ன, வழிபாடுனா என்ன, எப்படி தொண்டு செய்யணும், எப்படி மற்றவர்களோட பழகணும், எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க இல்லையா. தாய் தந்தையரை மதிக்கணும், எப்பவுமே தாய் தந்தையரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளை கூடவே கூட்டின்னு போய் மன்றத்தை கூட்டின்னு போனோம். ஆலயங்கள்ல விழாக்கள் நடக்கிறது. நமக்கு எப்படியும் வருஷத்துல 5-6 விழாக்கள், பெரிய பெரிய விழாக்கள் வந்துடுறது. அதனால அந்த விழாக்களுக்கு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, குடும்பத்தோட விழால கலந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தோட வந்தாதான் நம்ம முழுமையா கலந்துக்க முடியும். அதனால அந்த ஆலயங்கள்ல நடக்கிற விழாக்களுக்கு தவறாம குழந்தைகளை கூட்டின்னு போனோம். நம்ம பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஆலயத்துக்கு கூட்டின்னு போய், இது என்ன விழா, இந்த விழாவோட முக்கியத்துவம் என்ன, இதனால நம்ம என்ன பலன் அடைஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுத்து அந்த ஆலய விழாக்களுக்கு கூட்டின்னு போய் பழக்கப்படுத்தினோம்னாக்க அவர்களுக்கு இந்த அம்மாவை பத்தியும் தெரியும், ஆன்மீகத்தை பத்தியும் தெரியும். ரெண்டாவது, ஆலயத்துக்கு போனோம்னாக்கா அங்க எத்தனை பேர் எப்படி தொண்டெல்லாம் செய்யறாங்க. ஒண்ணுமில்லாத அங்க இருக்கிற குப்பைய அம்மா சொல்லுவாங்க, குப்பைய நீ எடுத்து போட்டேன்னு உன் மனசுல உள்ள குப்பைய நான் களையறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தொண்டுகளை அந்த குழந்தைகளுக்கு பழக்கி கொடுக்கலாம். வேற ஒண்ணு செய்ய தெரியாட்டாலும் கூட பாரு, அங்கங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடு, நீ இந்த மாதிரி வேலையை செய்ய. அவங்க பாரு, அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கேட்டா உதவி பண்ணு, அந்த தண்ணி கொண்டு போய் கொடு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அப்ப அது மூலமா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த குழந்தைகள் மனசுல பதியும். இந்த சின்ன வயசுல நம்ம ஆன்மீகத்தை பத்தி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா பிற்காலத்துல அந்த குழந்தைகள் வளர்ந்து வாலிப நிலையை அடையும் பொழுது நிச்சயமாக அவர்களை பத்திய பயமே நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர்கள் ஒரு நல்ல பாதையில செல்லறதுக்கு நம்ம அவர்களுக்கு பழகி இருக்கோம், அம்மாவை பத்தி தெரிய வச்சிருக்கோம். இந்த கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் ஆதிபராசக்தி
அவதாரமாகி வந்த நம்ம அம்மா பங்கார அம்மாவை பத்தி அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். அவர்கள் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வழியில நடக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்கள் தவறான பாதைக்கு என்னைக்குமே போக மாட்டாங்க. அம்மா போக விட மாட்டாங்க. நம்மள தடுத்து ஆட்கொள்ளுவாங்க. தவறான பாதையில நம்ம சிந்திச்சா கூட அதை நம்ம தடுத்து ஆட்கொண்டுடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த குழந்தைகளை பத்தி எங்க அவங்க போக வேண்டியத காலகட்டம் வந்தாலும் அவர்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பங்காரம்மா நம்ம கூடவே இருக்காங்க. நம்ம செய்யற அத்தனையும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம தவறு செய்தா அதை உடனே நம்ம பெற்றோருக்கு சுட்டி காட்டுவாங்க. அப்படிங்கிற பயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க நல்ல பாதையில அவங்க செல்லுவாங்க. அவர்களை பற்றிய கவலை இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு அம்மா கொடுத்த பெரிய நமக்கு கருணை இந்த வழிபாடு, மன்றம், மந்திரம், ஆலயம், விழாக்கள், தொண்டுகள் எல்லாம் இருக்கு. என்ன வேணும் நம்ம இயக்கத்துல எல்லாம் இருக்கு நமக்கு. அது அத்தனையும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் எல்லாத்தையும். ஓம் சக்தி. சக்தி ஓம் சக்திமா. சக்தி, நீங்க பங்காரம்மா பத்தி அருமையா பாட்டு பாடுவீங்களா சக்தி? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சக்தி. இப்போ நான் திருமதி அம்மா முன்னால பாடினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டையே உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். சரியா? ஓம் சக்தி. காரம் பசுவோ காமதேனுவோ கற்பக தருவோ அன்னையே உன்னுள்ளம். காரம் பசுவோ காமதேனுவோ கற்பக தருவோ அன்னையே உன்னுள்ளம். காரம் பசுவோ ஏறாத மலையெல்லாம் ஏறி நான் வந்தேனே. ஏறாத மலையெல்லாம் ஏறி நான் வந்தேனே. என் குறை தீராயோ, என் முறை நீ கேளாயோ. ஏறாத மலையெல்லாம் ஏறி நான் வந்தேனே. என் குறை தீராயோ, என் முறை நீ கேளாயோ. காரம் பசுவோ காமதேனுவோ கற்பக தருவோ அன்னையே உன்னுள்ளம். காரம் பசுவோ தீராத வினையெல்லாம் தீர்ப்பவள் அன்னையே. தீராத நோயெல்லாம் தீர்ப்பவர் அடிகளே. தீராத வினையெல்லாம் தீர்ப்பவள் அன்னையே. தீராத நோயெல்லாம் தீர்ப்பவர் அடிகளே. சேராத புகழெல்லாம் சேர்ப்பவள் அன்னையே. சேராத புகழெல்லாம் சேர்ப்பவள் அன்னையே. தீராத செல்வமெல்லாம் தருபவரும் அடிகளே. சேராத புகழெல்லாம் சேர்ப்பவள் அன்னையே. தீராத செல்வமெல்லாம் தருபவரும் அடிகளே. காரம் பசுவோ காமதேனுவோ கற்பக தருவோ அன்னையே உன்னுள்ளம். காரம் பசுவோ. ஓம் சக்தி. ரொம்ப அருமையா பாடுனீங்க சக்தி. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி இல்லைனாலும் நாங்க அம்மா பாட்டை கத்துக்கிறோம் சக்தி. ரொம்ப நன்றி. நீங்களா கத்துக்க என்னை விட நல்லா நிச்சயமா பாடுவீங்க. நன்றி சக்தி. நன்றிமா. இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த கிட்ஸ் சேனலின் பொறுப்பாளர்களுக்கும், என்னை இத்தனை நேரம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அம்மாவையே முழுமையாக நினைத்து கொண்டிருப்பதற்கு செய்த இத்தனை கேள்விகளை கேட்ட சிறுவர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சக்தி. அம்மாவை பாக்குறதும் அவங்க கிட்ட பேசுறதும் கண்டிப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும் சக்தி. இவ்வளவு நேரம் எங்க கூட ரொம்ப விளக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. நன்றி அம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட பேசினதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓம் சக்தி. சக்தி, எங்களுக்கு பங்காரம்மா பத்தி நல்லா விளக்கி சொன்னீங்க சக்தி. அம்மாவோட பாதையில நடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. பெற்றோர்களுக்கு
குழந்தைங்களை அம்மாவோட ஆன்மீகத்துல ஈடுபடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி. பாட்டு ரொம்ப அருமையா பாடினீங்க சக்தி. ஓம் சக்தி சக்திகளே. நம்ம பங்காரு அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுட்டு வராங்க, செஞ்சிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டாங்க. இப்போ அம்மாவோட அற்புதத்தை யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அம்மாவோட பங்காரம்மா கிட்ஸ் சேனல் லிங்க் இருக்கு. அதுல உங்க பேரு அப்புறம் உங்க போன் நம்பர் கொடுங்க சக்தி. ஓம் சக்தி.